ஆல், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? 2 பூனைங்க ஒரு வீட்டில இருந்து ஒரு தோசையை எடுத்துட்டு வராங்க. தோசையை 2ஆ பிரிக்கும் போது ஒரு ஒரு பூனை மற்றொரு பூனைகிட்ட சரிசமமாக இருக்கணும்னு சொல்லி சண்டை போடுது. சரி, வேற யார்ட்டையாவது போய் தோசையை பங்கிட்டுக்கலான்னு சொல்லி ஒரு குரங்கு கிட்ட உதவி கேட்குறாங்க 2 பூனைங்களும். சரின்னு சொல்லி குரங்கும் ஒரு தராசை எடுத்து தோசையை 2 துண்டாக வெட்டி ஒவ்வொரு தட்டுலேயும் ஒவ்வொரு துண்டை வைக்குது. தராசை நெருக்கும் போது ஒரு தட்டு கீழே தாழ்ந்து போகுது. சரின்னு கீழே தாழ்ந்த தட்டில் இருந்த தோசையை எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு குரங்கு மீண்டும் அந்த தோசையை தட்டில் வச்சு நிறுத்து பார்க்குது. இப்போ இன்னொரு சைடில் இருக்கிற தட்டு கீழே தாழ்ந்தது. அப்படி உடனே அதே மாதிரி அந்த சைடில் இருக்க தோசையும் எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு மறுபடியும் தட்டில் வச்சு நெருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு தாழ்ந்து இந்த குரங்கு எடுத்து கடிக்குது, மறுபடியும் வைக்குது, தாழுது, குரங்கு எடுத்து கடிக்குது. இதை பார்த்த பூனைங்க ஐயையோ இப்படியே விட்டால் தோசையெல்லாம் காலியாயிருமேன்னு சொல்லிட்டு குரங்கு கிட்ட போய் இல்லை இருக்கிற தோசையை தாங்க, நாங்களே பார்த்துக்கிடுறோம்னு சொல்லி கேட்குது. உடனே குரங்கு இவ்வளோ நேரம் நான் செஞ்ச வேலைக்கான கூலி தான் மீதி இருக்க தோசைன்னு சொல்லிட்டு மீதி இருக்க தோசையும் அதுவே சாப்பிட்ருது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒற்றுமையா இல்லைன்னா நமக்கு தான் நஷ்டம். விட்டு கொடுத்து வாழ்பவன் கெட்டு போவதில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.